ஆட்களை குறைச்சாங்க, வேலை நாட்களை குறைச்சாங்க, சரியாக சம்பளம் தரல, சரியா அங்கிருந்து முறையாக வர வேண்டிய நிதி ஒதுக்கீடு செய்யல. இன்னும் சொல்லணும்னா ஒன்றிய அரசு தர வேண்டிய நிதியை கூட மாநில அரசு தான் அந்த நிதியை சமாளித்து தந்தோம். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நாசம் பண்ண அந்த திட்டத்துக்கு இப்போ மொத்தமா மூடு விழா நடத்திட்டாங்க. இனிமே மாநில அரசு 40 விழுக்காடு நிதி தரணுமா? ஏற்கனவே நிதி நெருக்கடி உருவாக்கி நிதி ரிலீஸ் பண்ணாம நிறுத்தி வச்சு நம்ம முடக்க பார்க்கிறவங்க இப்போ கூடுதல் சுமைய நம்ம தலையில கட்டுறாங்க. அறுவடை காலங்களில் 60 நாட்கள் வேலை எதுவும் வழங்கப்படாதுன்னு வேற மாற்றம் செஞ்சிருக்கிறாங்க. இதனால் வேளாண் பணி செய்தவங்க வாழ்வாதாரம் பெரிய அளவில் பாதிப்பை சந்திக்கிறாங்க. மொத்தத்தில் ஏழைகளுக்கு ஒன்றிய பாஜக அரசுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு கை கழுவி இருக்கிறாங்க. நாடாளுமன்றத்திலையும் இதை பற்றி முறையாக விவாதிக்காம அக்கிரமம் பண்ணாங்க, நிறுத்திட்டாங்க. இதோட விளைவுகள் யாரும் இது நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு மோசமாக இருக்கிறது. அதனால அரசியல் இயக்கங்கள் எல்லாம், செயற்பாட்டாளர்கள், உலக புகழ்பெற்ற பொருளாதார அறிஞர்கள், நோபல் பரிசு பெற்றிருக்கக்கூடிய வல்லுநர்கள் எல்லாம் பலரும் ஒன்றிய பாஜக அரசு முடிவு எதிர்த்து குரல் கொடுத்திருக்கிறாங்க. இது ஒரு வரலாற்று தவறுன்னு எச்சரிக்கை மணியை ஒழிச்சிருக்கிறாங்க. இந்த நிலையிலே தான் வருகிற 24ஆம் தேதி 100 நாள் வேலை திட்டத்தை நிறுத்துறதுக்கு எதிராக நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் அமைந்திருக்கக்கூடிய மதச்சார்ப கூட்டணியின் சார்பில் தமிழகம் முழுவதும் ஒன்றிய முழுவதுமாக நாம் ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை நடத்த வேண்டும் என்று அறிவிச்சிருக்கிறோம். ஆனா இதை பத்தி மூச்சு விட கூட விட முடியாமல் இருக்கிறார். யாரு? போலி விவசாயி பழனிசாமி. உண்மையான விவசாயியும் நான் தான் விவசாயின்னு சொல்றாரு. நானும் கேடிதான், நானும் திருடன் தான் சொல்லி சொல்ற மாதிரி நானும் விவசாயி தான் சொல்லிக்கிட்டே இருக்கிறதா இது வரைக்கும் வாய் திறக்கல. ஏற்கனவே விவசாயிகளுடைய உரிமையை பறிக்க அவங்களால நடுத்தூரை நிறுத்தி பெரிய போராட்டத்தை நடத்தினாங்க. எதுக்கு? 3 வேளாண் சட்டத்தை பாஜக அரசு கொண்டு வந்துச்சப்போ அதுக்கு பாஜக காரங்களெல்லாம் மூக்கு மேல விரல் வைக்கக்கூடிய அளவுக்கு முட்டு கொடுத்தார். யாரு? பழனிசாமி. என்ன சொன்னாரு? நியாயப்படுத்தினாரு. போராடுறவங்கெல்லாம் புரோக்கர்னு சொன்னாரு. அது மட்டுமா, சிறுபான்மையினருக்கு, இலங்கை தமிழர்களுக்கு எதிரான குடியுரிமை திருத்த சட்டத்தை பாஜக கொண்டு வந்தப்போ நாடு முழுக்க போராட்டம் நடந்துச்சு. ஆனா இதனால எந்த முஸ்லீமும் பாதிக்கப்பட மாட்டார் மனசாட்சி இல்லாம சொன்னவர் யாரு? பழனிசாமி. இந்த துரோக லிஸ்ட்ல லேட்டஸ்டா அடிஷனலா 100 நாள் வேலை திட்டம் சேர்ந்திருக்கு. பாஜக அரசு பல கோடி ஏழை மக்களோட வயிற்றுல அடிக்கிறப்ப கூட அதை எதிர்க்க துணிச்சல் இல்லாம அநியாயத்துக்கு துணை போகிற இந்த செயலை மக்கள் மறக்கவோ மன்னிக்கவோ மாட்டாங்க. எனவேதான் மக்கள் சக்தியின் துணையோடு இந்த சட்டத்தையும் திரும்ப பெற வைப்போம். இது எங்களுடைய லட்சியம். ஜிஎஸ்டி அடாவடி ஆளுநர், மெட்ரோ நிராகரிப்பு அப்படின்னு ஒன்றிய பாஜக எத்தனை நெருக்கடியில் ஏற்படுத்தினாலும் போராடி வாதாடி திட்டமிட்டு அனைத்து வகையிலும் தமிழ்நாட்டை முன்னேறிய மாநிலமாக நாம் உயர்த்தி காட்டிக் கொண்டிருக்கிறோம். இந்தியாவிலேயே நம்பர் 1 மாநிலம்னு நாம சொல்லல, ஒன்றிய அரசின் அறிக்கையிலேயே அறிவிச்சிருக்கிறாங்க. நம்ம எதிர்க்கிறவங்க கூட மறக்க முடியாத அளவுக்கு வெற்றி என்பதுதான் திராவிட மாடல் கெத்து. அடுத்து அமைய போறது நம்முடைய ஆட்சி தான். உறுதியா சொல்றேன், திராவிட மாடல் 2.0 இன்னும் பல மகத்தான திட்டங்கள் வரப்போகுது. கலைஞர் மகளிர் உரிமை தொகையை இதுவரை 1,13,00,000 சகோதரிகளுக்கு கொடுத்துட்டு இருந்தோம். இந்த மாசத்திலிருந்து கூடுதலா எவ்வளவு கொடுக்கிறோம்? 16 லட்சம் பேருக்கு அதிகமாக மாசம் 1000 ரூபாய் கொடுக்கிறோம். நம்முடைய திட்டத்தை இந்தியாவில் பல மாநிலங்களை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க.
பாஜக ஆட்சி செய்யற ஒரு மாநிலத்தில் கூட கொடுத்துட்டு இருந்தாங்க. அதான் இப்ப திருப்பி கேட்கறாங்க அதை கொடுத்தத. ஆனா நம்ம கூடுதலா கொடுக்கிறோம். இப்போ திருப்பி கேட்கல, கூடுதலா கொடுக்கிறோம். இதான் திமுக, இதான் திமுக ஆட்சி, இதான் திராவிட மாடல் ஆட்சி, இதுதான் தமிழ்நாடு. உங்களுடைய அசைக்க முடியாத ஆதரவோடு இது என்றும் தொடரும். எத்தனை தடைகள் வந்தாலும் திராவிட மாடலால் தமிழ்நாடு வெல்லும், தமிழ்நாடு வளரும். நன்றி, வணக்கம்.